இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீயும் சிவாவும் இந்த வீட்டுக்கு வந்ததே சித்தப்பா பத்தின உண்மைய ப்ரூவ் பண்றதுக்காக தான் சொன்னீங்க. ஆனா நீங்க சித்தப்பாவை பத்தி சொன்ன எதையுமே நான் இப்ப வரைக்கும் நம்பவே இல்லை. அப்படி பார்த்தா நியாயமா உங்க 2 பேருக்கும் என் மேல கோவம் தான் வரணும். ஏன்னா நான் உங்களுக்கு இந்த வீட்ல எந்த அங்கீகாரமும் உரிமையும் தரல. இன்னும் சொல்ல போனா நான் என் சித்தப்பா மேல இருக்கிற நம்பிக்கையில ஒன் சைடா தான் இருக்கேன். நான் சிவா சொன்ன விஷயத்தையும் கன்சிடர் பண்ணி அத பத்தி ஏன் சைட்ல இருந்து விசாரிச்சிருக்கணும். ஆனா நான் அதை பண்ணவே இல்லை. ஏன்னா நான் அப்படி பண்ணனா என் சித்தப்பாவை நானே சந்தேகப்படுற மாதிரி ஆயிடும். இருந்தாலும் நான் பண்றதும் தப்பு தானே. ஆனா நீங்க அதையெல்லாம் மனசுல வச்சுக்காம எனக்கு ஒரு பிரச்சனை வந்தா உடனே நீங்க முன்னாடி வந்து நிக்கிறீங்க. எனக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்தா கூட அத நீங்க ஏத்துக்கிட்டு என்ன காப்பாத்துறீங்க. என் வாழ்க்கைய பத்தி அதிகமா அக்கறைப்படுறதும் நீங்க தான். இதெல்லாம் எனக்கு என் குடும்பத்து ஆளுங்க கூட பண்ணதே இல்லை. ஆனா நீங்க பண்றீங்க. ஏன் அப்படி பண்றீங்க? நான் அப்படி உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன்? ஐலி, ஐயோ, ஐலி, காட்டு. காஃபி வேற சூடா இருந்துச்சு. சாரி ஐலி. என்ன ஐலி, சுட்டுடுச்சா? சாரி, நான் கவனிக்காம தான். நீ ஓகேவா? சரி, நீ உட்காரு. நான் இதுக்கு ஆயின்மெண்ட் எடுத்துட்டு வந்து போட்டு விடுறேன். அதெல்லாம் வேண்டாம் அண்ணி. ஏன் வேண்டான்னு சொல்ற ஐலி? நீ உட்காரு, நான் போய் உடனே எடுத்துட்டு வரேன். இல்ல அண்ணி, லேசாதான் பட்டுச்சு, எனக்கு ஒண்ணும் இல்ல. அப்போ கேட்டீங்கல்ல, நாங்க ஏன் உங்களுக்கு ஒண்ணுனா முன்னாடி வந்து நிக்கிறோன்னு. இதுக்காக தான் அண்ணி.